ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இஷ்டமே இல்லாம காசு வசூல் பண்ற வேலை செய்யற நம்ம ஹீரோவும், இதுக்கு ஆப்போசிட்ல ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கடன் வாங்கி அதை ரிட்டர்ன் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினி. இவங்க 2 பேருக்கும் லவ் வருது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு, அதெல்லாத்தையும் நம்ம வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம ஹீரோ செங்க காட்டுறாங்க. அவங்க கேங்கோட ஒரு கோவில்ல இருக்க பூசாரிகிட்ட காசு வசூல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கூட வந்த அடியாளு பூசாரியை மிரட்டிட்டு இருக்கும் போது செங்கு ஒரு ஆஷ் பாட்டை எடுத்துட்டு போய் பூசாரிகிட்ட காசு தருவியா மாட்டியா மிரட்டும் போது, என்கிட்ட காசு இல்லை, நிஜமாவே என்கிட்ட காசு இல்லைன்னு பூசாரி சொல்லுவோம். உடனே செங் வந்து, இப்போ நீ காசு தர போறியா இல்லை நீ நானும் சேர்ந்தே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஆஷ் பாட்டை எடுத்து அவர் மண்டையில அவரே அடிச்சுப்பாரு செங்கு. அதை பார்த்து பயந்துட்டு பூசாரின்ட்டு, நிஜமா காசு இல்லைப்பா, என்னோட பையனோட சர்ஜரிக்காக தான் நான் கொஞ்சோண்டு காசு வச்சிருக்கேன் சேவிங் அக்கௌண்ட்ல, அதுவும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் என் பையனுக்கு நான் என்னத்த பண்ணுவேன், நான் கொல்லணும்னா கூட கொன்னுடு, ஆனால் என்னோட பையனோட சர்ஜரி மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லவும், டக்குன்னு செங் வந்து இந்த இருக்கிற காசையும் அந்த பூசாரிகிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு, நீ போய் உன் பையனை பத்திரமா பார்த்துக்கோ, அவனை சர்ஜரிலாம் பண்ணு, ஒழுங்கா அவனை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போவார். நம்ம செங் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அடிக்க மாட்டான், டார்ச்சர் பண்ண மாட்டான். அவன் அடிப்பான், அவனே அடிச்சுப்பானே தவிர்த்து மற்றவங்க மேலே கை வைக்க மாட்டான். இன்னைக்கான வசூல் முடிஞ்சதும் அவங்க ஹெட் மேடம் டெய், ஆனால் நம்ம அவங்கள குண்டாண்டின்னு வச்சுக்கலாம், அவங்கள பார்க்க போகிறான். செய் மோஸ்ட்டாக அந்த குண்டாண்டிகிட்ட பேச மாட்டான். அடியால் தான் வசூல் பண்ண காசை கொண்டுட்டு போய் கொடுக்க போயிருப்பான். உடனே குண்டாண்டி கேட்பாங்க, ஏன் செங் வர மாட்டானா, என்கிட்ட பேச மாட்டானா, ஒரு விஷ் கூட பண்ண மாட்டான், எங்கே அந்த செங் அப்படின்னு. செங் உடனே 4000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான். உடனே குண்டாண்டி கேட்பாங்க, ஏன்டா நான் கொடுத்தது 2 மில்லியன்ட்ட கடன்டா, நீங்கள் என்னடா இவ்வளோண்டு காசை மட்டும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி கத்த ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நைட்டு வந்து செங் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அங்கே ஒரு அங்கிள் பெட்டில் இருப்பார். அவர் காசு தரணும். அவங்க தான் நம்ம ஹீரோயினியோட அப்பா. நம்ம ஹீரோயினி பேர் வந்து வியூ. பார்த்ததுமே செங்குக்கு ரொம்ப பிடிச்சிடும். யார் நீங்கள், ஏன் இங்கே வந்திருக்கீங்க? உடனே கூட வந்து அடியாள் ஒருத்த வந்து, உங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்காரு, நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. அடியால் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ வேற ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு வேலை வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன், எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கொஞ்ச நேரம் போய் அவங்களோட இருந்தீங்கனாவே உனக்கு நல்ல காசு வரும், அதனால் நீங்கள் எங்களுக்கு சீக்கிரமாகவே கட்டிட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கோவப்பட்டு, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க, இருந்தாலும் இவங்க வெளியே போக மாட்டாங்க. செங் சொல்லுவான், அவங்க அப்பாவை தூக்குங்கடா அப்படின்னுவோம். ஹீரோயினி வியூ வந்து, இல்லை நான் கையெழுத்து போடுறேன், எந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணுமோ நான் சைன் பண்ணுறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைனும் பண்ணிடுவா. சைன் பண்ணதும் இவங்களும் வாங்கிட்டு போயிடுவா. வியூ பேங்க்ல கவுண்டர்ல வேலை செய்வா. ஒரு ஆன்ட்டி அவங்க பாஸ்புக்ல அவங்க பையன் போட்டோவோட கொடுப்பாங்க. அவன் தான் என்னோட பையன், நல்லா சம்பாதிக்கிறான், நான் பேங்க் வரப்பெல்லாம் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. வியூ உடனே, ஓ உங்க பையன் நிறைய சம்பாதிக்கிறானா, எனக்கும் நிறைய கடன் இருக்கு. அதை கேட்டதும் அந்த ஆன்ட்டி தலை தெறிக்க ஓடும். இதை சிங்கும் ஓரமா இருந்து பார்த்துட்டு இருப்பான். வியூ சாப்பிட போயிருப்பா. அப்போ அங்க போய் நம்ம செங்கு பேச ட்ரை பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சவங்க கூட சாப்பிட்டா போதும், உனக்கு காசு தருவாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன், உனக்கு தேவை காசு தானே, எப்போ தரணுமோ அந்த டைமிங்க்கு நான் தரேன், சும்மா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன ப்ளீஸ். இருந்தாலும் செங் வந்து வியூ நிறைய ஊறுக்காய் சாப்பிட்றத பார்த்துட்டு, நீ என்ன இவ்வளோ சால்ட்டு சாப்பிட்ற, அப்போ கிட்னி உனக்கு சீக்கிரமா ஃபெயிலியர் ஆகிடும் பாரு, வேணா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நீ ஏன் உன்னோட கிட்னியே விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசும். வியூக்கு கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் ஊறுக்காவை எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்க. உங்களோட காசு எப்படி தரணும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவா. அப்புறம் செங் அதை பார்த்துட்டு, என்ன நீ இவ்வளோ ஊருக்கா சாப்பிட்ருக்க, நீலாம் மனுஷதானா அப்படின்ற மாதிரி முழிப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னோட அண்ணா பொண்ணு டோரா வந்து செங்கை எழுப்பி, எனக்கு காசு வேணும், நான் லாஸ்ட் வீக் தான் உனக்கு காசு கொடுத்தேன், இப்பயும் கேட்குறேன், லாஸ்ட் வீக் நீங்கள் கொடுத்ததை நான் வந்து காஸ்மெட்டிக் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு வேணும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன்கிட்ட இருந்து காசை வாங்கிப்பான். டோராக்கு வந்து மாடல் ஆகணும்னு தான் ஆசை. செங் அப்புறம் கீழே இறங்கி வருவான். வந்து அவங்க அண்ணாவும் அண்ணியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க அண்ணி கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு, எனக்கு உங்கள்ட்ட வந்து டிவோர்ஸ் தான் வேணும், தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. உடனே செங் போய் அவங்க அண்ணாட்ட, ஏண்டா அவங்க தான் அது ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்கடா டிவோர்ஸ், அதை கொடுத்தா தொலையாண்டா. உடனே அவங்க அண்ணா சொல்லுவாங்க, அவளுக்கு தேவை டிவோர்ஸ் எல்லாம் இல்லை, நான் வந்து அவள்கிட்ட போய் சாரி சொன்னா போதும், அவள் சமாதானம் ஆக போறா, அங்க பாரு டிவோர்ஸ் வாங்க போறவளடா, வீட்டு வேலை இப்படி இழுத்து போட்டு செய்ய போறா, யாரு தப்பு செஞ்சாலும் சாரின்னு ஒரு
வார்த்தை சொன்னா போதும், அவங்க சார்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன், தப்பு என் மேல இல்ல, இருந்தாலும் நான் போய் இப்ப அவள்கிட்ட சாரி கேட்பேன், அவன் நார்மல் ஆக போறான். தென் செங் யோசிப்பான், ஒருவேளை நேத்து நைட்டு வியூவும் கோச்சுக்கிட்டு போயிட்டால, இப்ப நான் போய் அவள்கிட்ட சாரி கேட்டா அவன் நார்மல் ஆகிடுவாளா அப்படி சொல்லிட்டு உடனடியா அவன் பேங்க்குக்கு போவான். வியூ கிட்ட வந்து டோக்கன் கொண்டு போய் கொடுக்கணும் தானே, கவுண்டர்ல தானே வேலை செய்யறாங்க, ஸோ நம்ம டோக்கன் வாங்கணும்ல. ஸோ இருக்க எல்லா டோக்கனையுமே வந்து நம்ம செங் வாங்கிப்போம். வியூ கிட்டயும் போய் பேசுவான், நேற்று நைட் நான் அப்படி பேசுனது தப்பு தான், சாரி, நான் உன்கிட்ட அப்படி பேசிக்க கூடாது, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பான். இவ்வளோ நெக்ஸ்ட் டோக்கன் அழுத்த எல்லா டோக்கனுமே இவனே கொடுக்கும். அவளுக்கு காண்டாகி மேனேஜரை கூப்பிடுவான். மேனேஜர் ஒரு அங்கிள், அவன் வந்து டக்குன்னு வியூ ஷோல்டர்ல கை வைக்கவும் செங்குக்கு செம்ம காண்டாகி போய் அவனை போட்டு அடிச்சு மேனேஜரே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே வியூ போலீஸுக்கு கால் பண்ணிடுவா. போலீஸ் ஸ்டேஷன்ல வியூவை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுவாங்க. செங் வந்து காசு கலெக்ட் பண்ற விஷயம்லாம் போலீஸ்க்கு தெரியும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் அவனை வந்து அங்க வந்து பாத்துருக்கான், இதுல நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேமா, அது உங்க 2 பேருக்குள்ள இல்ல பிரச்சனை, நீங்கள தான் சார்ட் அவுட் பண்ணணும். அந்த டைம் டோராவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பா. செங் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செங்கு கிட்ட பார்த்துட்டு இருக்கும் போது செங் சொல்லுவா, அங்க பாரு வியூக்கு ஹாய் சொல்லணும். அந்த டோராவும் ஹாய் அப்படின்னுவா. உடனே வியூ கோச்சுக்கிட்டு வெளில போயிடுவா. செங்கும் பின்னாடியே ஓடி போயிட்டு, இந்த மாதிரி எங்க அண்ணா பொண்ணு அவன், அவளை டிராப் பண்ணும், இன்னைக்கு என்னால உன் கூட வர முடியாது, உன்னை யார் வர சொன்னா அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அவ போவா. அப்போ வந்து டோரா வந்து எனக்கு இதை சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பென் தருவா. செங் வந்து டோராவோட பர்ஸ் பார்க்கும்போது ரெயின்போ கலர் பென் ஒன்று இருக்கும். அந்த பெண்ணை பார்த்தது எனக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவான். நிறைய பாக்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு பாக்ஸும் ஃபில் ஆகும், நீ என்ன மீட் பண்ணும் போது ஒவ்வொரு பாக்ஸும் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ட்ராலாம் பண்ணி கொண்டு வியூ கிட்ட காமிப்பான். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நம்ம 2 பேரும், இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களோட காசு செட்டில் ஆன மாதிரி, உங்களோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி கத்தி விட்டுட்டு வியூ கிளம்பிடுவா. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிடுவா. அங்க போனா ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கால் பண்ணி கேட்பா வியூ, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வேற வழியே இல்லாம செங்கு கிட்ட தான் போவா வியூ. உன் கூட உட்காந்து சாப்பிடணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதானே, நான் ஒத்துக்கிறேன், இதுல நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரும் டெய்லி ஒன்னா சாப்பிடுறது, அது கைண்ட் ஆஃப் டேட் மாதிரி ஜாலியா போகும். ஹீரோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். வியூ வந்து நார்மலா தான் இருப்பா, அவளுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. இருந்தாலும் அவளுக்கு அது பிடிச்சிருக்கும், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது வியூக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் அவன் காமனா வசூல் பண்ற ஏரியா பக்கம் போகும்போது இவன் வசூல் பண்ற இடத்துல வேற யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு போய் பார்த்தா இவனோட அடியாளுங்க இருக்காங்கல்ல 2 பேரு, அவனுங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவங்கள ஏன்டா நீ போட்டு அடிச்சிட்டு இருக்கு, இவன் இந்த கப்பிள்ஸ் ஏன் நீ அடிக்கிற, இவங்க என்னோட ஆள்கள் தானே, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு அடியாளை பிடிச்சு கத்துவான். இந்த மாதிரி குண்டா ஆண்டி தான் என்ன போய் வசூல் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கட்டையை அவன் வாங்கியிருக்க டைம் கரெக்டா அதை வியூ வந்து பாத்துடுவான். நம்ம செங் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு நினைச்சிட்டு அவ கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவா. குண்டாண்டிகிட்ட போய் சண்டை போடுவான், என்னோட ஆளுங்க கிட்ட ஏன் நீங்க இவனை அனுப்பிச்சிங்க, நான் என்கிட்ட தானே காசு கலெக்ட் பண்ணணும், என்னோட வேலை தானே அது, இவன் எதுக்கு அங்க வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட கட்டவும், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து தான் காசு வாங்கக்கூடாது நீ சொன்ன, இப்ப இவங்களுக்கும் நீ ஏன் வந்து சண்டை போடுற, நான் ஒன்னும் ஓசில யாருக்கும் கொடுக்கல, எல்லாரும் எனக்கு காசு ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் நான் காசு கொடுத்தேன், நீ என்ன எதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுற அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வியூவோட அப்பாவை அவன் வந்து சன்பாத் எடுக்கிறதுக்காக மொட்டை மாடி கூப்பிட்டு போயிருப்பான். வியூ வந்து எங்க அப்பாவை விடு, நீனு நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், இதுக்கப்புறம் என்ன எங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னோட காசை எப்படி திரும்ப தரணும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இனி என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு கத்திட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போவா. செங் வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என் மூஞ்சில தயவு செஞ்சு முழிக்காத அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவ போயிடுவான். செங் ரொம்ப உடஞ்சி போய் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வருவான். நானும் நான் லவ் பண்ணலன்ற மாதிரி கத்திக்கிட்டே வருவான். பார்த்தா அவங்க அப்பா, வியூவோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வரும். அடுத்த நாள் அவங்க அப்பாக்கான ஃபியூனரல் எல்லாம் நடக்கும். ஃபியூனரல் வந்து இவள்கிட்ட காசு இல்லை, காமன் ஹாலில் வச்சிருப்போம். நம்ம செங் வந்து பிரைவேட் ரூம் ஒன்று புக் பண்ணி நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி, இப்போ அந்த ஃபியூனரலுக்கு அடியாளு அடிச்ச கப்பல்லாம் கூட வந்திருப்பாங்க. வியூ கேப்பா, நீங்க என்ன செங் தான் உங்களை போட்டு அடிச்சானே, இப்போ என்ன நீங்க நார்மலா ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அந்த கப்பிள்கிட்ட கேட்கவும், வியூ நீங்க வந்து அவங்களோட ஒய்ஃப்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அப்பா இறந்ததுக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு, ஆமா அவர் ஒன்றும் எங்களை அடிக்கல, அடியாளுங்க தான் வந்து அடிச்சாங்க, அவர் எங்களை காப்பாத்தினாரு, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. அங்க நடக்க வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே 2 பேருமே சேர்ந்தே முடிச்சு வியூவை கொண்டுட்டு போய் செங் வீட்லயும் விட்டுரும். இதெல்லாம் பார்த்ததுமே வியூக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். இவன் நமக்காக இவ்வளோ பண்றான், நம்ம இவனை தப்பா வேற புரிஞ்சிருக்கோமே. ஆல்ரெடி அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும், இவன் அந்த மாதிரி அடி தடின்னு போகும் தான் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இப்போ இவளுக்கும் கைண்ட் ஆஃப்
பிடிக்க ஆரம்பிச்சதும் அடுத்த நாள் மீட் பண்ணும்போது வியூ கேட்பா, என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது செங் சொல்லுவான், உன்னோட ஸ்மெல், உன்கிட்ட வர ஸ்மெல் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னவும் 2 பேருமே நிஜமாவே டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. செங் வந்து வியூக்காக பாட்டெல்லாம் பாடுவான், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. டேட் பண்ண ஆரம்பிச்சு 100 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா செங் வந்து வசூல் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால செங்குக்கு அடிபட்டு ரத்தம் ஊத்தும். இருந்தாலும் இந்த செலிப்ரேஷனை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்துருவான், இந்த ரத்தத்தோட வருவான். அதை பார்த்ததும் வியூ, என்ன இப்படி வர நீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன் இங்க வந்த ஹாஸ்பிட்டல் போகாமனும், இந்த டேவை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதனாலதான் இப்போ நீ இப்படி வந்திருக்கே அதுவே எனக்கு மன கஷ்டமா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் அதை நார்மல் ஆக்கிடுவாங்க. 2 பேரும் பெட்ல இருக்கிறப்போ செங் ஒரு டிராயிங்கை பார்ப்பான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியூட்ட கேட்கும்போது வியூ சொல்வா, அது வந்து பபிள் டீ ஷாப் ஓப்பன் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதோடது தான் இதெல்லாம். இங்கெல்லாம் நான் பால் வாங்குறதுக்காக இந்த ஃபார்ம் பார்த்து வச்சுருக்கேன், அப்புறம் எப்படி எப்படிலாம் பண்ணுறது, ஷாப் எப்படி டெக்கரேட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நான் ஐடியா போட்டு வச்சுருக்கேன், அதுதான் இது. ஓ அப்படியா, ஆமாம் எனக்கு அது ஒரு ஆசை. இப்போ அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் இருக்குது, நானும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சு நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து பபிள் டீ ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வியூ சொல்லிட்டு இருப்பா. இந்த வசூல் பண்ணுற வேலைக்கு வராமல் இருந்திருந்தா நீ என்ன வேலை செய்ய போயிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்பா. அவன் எனக்கு தெரியல. அடுத்த நாள் செங் வந்து குண்டாண்டிட்ட போயிட்டு நான் வந்து இந்த வேலையை விடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன், அந்த பொண்ணுனால தானே இப்படி சொல்ற அப்படின்னா, அப்படி கூட இருக்கலாம், இப்போ நீ இங்க வேலை விட்டனா எங்க வேலைக்கு போவ அப்படின்ற மாதிரி அந்த குண்டாண்டி கேட்கும். நானும் வியூவும் வந்து ஒரு பபிள் டீ ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் பபிள் டீ ஷாப்பா, இப்போ நீ ஷாப் ஓப்பன் பண்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சேடா, உனக்கு ரெண்ட்டுக்கு கிடைக்கிறது கூட கஷ்டமே, அதுக்காக நீ என் கூட வேலை செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை என்னால் முடியாது, நான் வேலையை விட்டு போறேன். செங் வந்து அந்த ஆண்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடும். நெக்ஸ்ட் டே வியூவும் செங் ஷாப் ரெண்ட்டுக்கு வாங்குறதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே காட்டுற எல்லா ஷாப்புமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சரி விடு, இன்னும் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், சேவிங்கில் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாங்கிக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு, நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியூ வேலைக்கு போயிடுவா. செங் அந்த ஆஃபீஸில் இருக்க ஒருத்தனை போட்டு மிரட்டிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் திறந்து பார்ப்பான். இவங்களுக்கு எது ஏற்றபடி இருக்கோ அதை ஒன்று எடுத்துட்டு இவங்க கிட்ட பேசு, நான் வந்து பார்த்துக்கிறேன். செங் குண்டாண்டிட்ட போயிட்டு பேசுவான், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு இருக்கும்போது குண்டாண்டி சொல்லும், நாளைக்கு கேம்பிளிங் இருக்குது, அங்கே நம்ம கொஞ்சோண்டு போட்டோன்னாவே 2 மடங்கு எடுக்க முடியும், நீ வேணால் அதை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி மண்டே கழுவி விட்டுரும். இவனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வியூ சேர்த்து வச்சுருந்தது, அப்புறம் அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த கேம்பிளிங்கில் போட்டுருவான். ஆனால் அங்கே வந்து ஒரு 4-5 ரவுடிங்க வந்து அதை திருடிட்டு போயிடுவானுங்க. அந்த கேம்பிளிங்கில் வந்து அந்த 4 பேரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தரோட மாஸ்க்கை ரிமூவ் ஆகிடும். அது யாருன்னு பார்த்தா இவனோட அடியாளில் ஒருத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போய் நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அந்த செங் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒரு ஷாப் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்க போறோம் அப்படின்ற அந்த பேம்ப்ளெட் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருப்பான். நம்ம 6 மாசத்துக்குள்ள எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா உங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆக போகுது, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லணும், நீ வந்து தனியா இல்லை கூட நான் இருக்கேன்றதை நான் சொல்ல விரும்புறேன் இப்படின்றலாம் நேற்று பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நைட் ஷாப்போட ஓனர் கிட்ட போய் பேசுறதா இருந்திருக்கும். வியூ போயிடுவான் அந்த ஆஃபீஸ்க்கு, ஆனால் செங் வரமாட்டான், ஏன்னா அவன் அந்த கேம்லிங்ல போய் மாட்டிப்பான்ல, அதனால வந்திருக்க மாட்டான். இப்போ இவன் நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம். வியூ வந்து கத்துவா, ஏன்டா அங்கே நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அந்த ஓனர் அந்த கடையை தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செங் சொல்லுவான், உனக்கு ஏத்தாள் நான் இல்லை, உன்னோட இன்சூரன்ஸ், உங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, உன்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் நான் கேம்லிங்கில் போட்டு வீணாக்கிட்டேன் அப்படின்னவும், சரி வா வீட்டுக்கு வா ஃபஸ்ட்டு, நீ நம்ம அங்கே போய் பேசிக்கலானவும், நான் உன்னை லவ்வே பண்ணலை, நான் உனக்கு ஒர்த்தே கிடையாது, உன்னை நான் ஏமாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பாக பேசிடுவான் ஹீரோனியும். அதனால செங் மேலே செம்ம காண்டாயிடுவா யூ. இனி என் மூஞ்சிலே முழிக்காத, இனி உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு யூ போயிடுவா. ஆனால் செங் வந்து நல்லா குடிச்சிருக்கவும் நைட் டைமில் ரோட்டில் உட்காந்து கத்தவும் போலீஸ் வந்து ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தவரையும் போட்டு அடிச்சனால அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு 6 மாசத்துல ஜெயிலில் இருந்து வெளியே வருவான். வெளியே வந்ததுமே குண்டாண்டியை பற்றி விசாரிப்பான் போலீஸில். ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் விசாரிப்பான். அந்த போலீஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கே இருக்காங்கன்றத சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த குண்டாண்டி இப்போ எலெக்ஷனில் நிற்கிது. அந்த ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிட்டு, ஆன்ட்டி இந்த மாதிரி அது என்னோட காசு இல்லை, வேற ஒருத்தவங்களோட காசு, மரியாதையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் பணிவாக கேட்டுட்டு இருப்பான். அந்த ஆன்ட்டியை என்னடா சொல்கிற, உனக்கு வேணா உள்ளே வந்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்களா, நீங்கள் எதுனாலும் நீங்கள் நோட்டீஸ் மாதிரி கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்க பேசுகிற மாதிரியே பேசுவோம். இவனுக்கு சமகாண்டாயி, இல்லை ஆன்ட்டி எனக்கு என்னோட காசு இல்லை, அது வேற ஒருத்தவங்க காசு நான் தரணும், கொடுங்கன்னு மரியாதையே இல்லாமல் சாப்பாடு தூக்கி தரையில் போட்டு போயிடுவாங்க.
செங் போய் வியூவை எட்டக்கிருந்து பார்ப்பான். வியூ வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் அந்த ஜாப்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு இன்னும் மனசு கஷ்டப்பட்டு ஆன்ட்டியோட ஐ மீன் அந்த எலெக்ஷனோட ரூம்க்கே வந்து உட்காந்து மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஒரு சிலிண்டரை திறந்து வச்சுட்டு, இப்போ நீ மட்டும் காசு தரலன்னா நான் வெடிக்க வச்சிடுவேன், எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னும். என்னன்னு பார்த்தா நம்மளோட செங்குக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்திருக்கும். அதனால தான் அவனை வந்து பரோலில் விட்டுருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக தான் அவனை வெளியே விட்டுருப்பாங்களே. அவன் வந்து ஆன்ட்டிட்ட எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன், இது என்னோட காசு இல்லை அவளோட காசு, நான் அவள்கிட்ட திரும்ப தரணும், அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் நம்ம வியூட்ட கொண்டு போய் கொடுப்பான். அவன் வந்து இனி என் மூஞ்சில முடிக்கா, நான் தான் சொல்லிட்டேன்ல எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தூக்கி போட்டுருவா. அவன் பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் செம்மையா தேங்கி 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 அழுவுமா. அவளுக்கும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருந்தாலும் தள்ளி விட்டு அவ ரூமுக்கு போயிடுவா. அடுத்த நாள் வியூவும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து டபுள் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க போய் கொஞ்சம் வியூ ரொம்பலாம் சந்தோஷமா இருக்க மாட்டா, லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு செங் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பா. அவளாவது சந்தோஷமா இருக்காளே அப்படின்ற மாதிரி தூரமா இருந்து அவளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனோட மூக்குல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவான். ஆனா நம்மளோட வியூ தான் கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சிரும், இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுமே நம்ம செங் ஐ மீன் மயக்கத்துலேருந்து எழுந்ததுமே யார் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா அப்படின்னு கேட்டதும், ஒரு பொண்ணு தான் உங்களை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னா நர்ஸு சொல்லும். உடனே செங் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். நர்ஸ் சொல்லுவாங்க, எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வியூ வந்து கேட்டுட்டு இருப்பா. அவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போகிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போனாரு அப்படின்னும். செங்கும் வியூவும் ஓடி போய் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போய் தேடும். பக்கத்துலேயே தான் இருப்பான் செங். போக வேண்டியதானே, இப்போ மட்டும் எதுக்கு நிற்கிற, போ போ அப்படின்ற மாதிரி வியூ கத்திட்டு அழுக ஆரம்பிச்சு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிடும், செங்கோட வீட்டுக்கும். இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. இப்போது நம்ம செங்குக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கடைசியில் செங் இறந்துடுறாங்க. ஆனால் கூடவே வியூ இருந்து ரொம்ப க்ளோஸாக அவனுக்கு முடியாதப்பெல்லாம் அவன் கூடவே இருந்து அவனை பத்திரமா பார்த்துப்பாவ. லாஸ்ட்டாக அவன் இறந்துட்டான். வியூவோட செங்கோட நினப்பிலேயே வியூ வாழ்கிற மாதிரி கதையை முடிச்சிட்டாங்க. இது ஒரு சேட் எண்டிங் மூவி தான். லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடைசியில் செங் ட்ரீட்மெண்ட் பண்ணால, அதில் அவனுக்கு கொஞ்சம் பொழைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி செங்கும் வியூ ஒன்று சேர்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்